எவ்ரிவான், வெல்கம் டு சேவிய வேர்ல்ட். என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் மேலே தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான். அப்புறம் அன்னைக்கு தூக்கமும் எனக்கு சுத்தமாக வரல, என்னன்னு தெரில. லீவ் டைம் தான் தூங்கணும்னு நினைப்பேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து எனக்கு தூக்கமே வராது. சம்டைம்ஸ் நல்லாவே தூங்கிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தூக்கம் வரும். சம்டைம்ஸ் தூக்கமே சுத்தமாக வராது. பொதுவாகவே எல்லாருக்குமே சண்டே ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் டேயாக தான் இருக்கும். அந்த வீக்குக்கு தேவையான மாவு அரைச்சி வைக்கிறது, அப்புறம் நெக்ஸ்ட் டே பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அன்னைக்கு நான் வந்து பூண்டு தொக்கு தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இது ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 1 வீக் வரைக்குமே தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காலையில அவசர அவசரமா சட்னி வைக்க முடியல அப்படிங்கிறப்ப டக்குன்னு இத எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ எல்வினுக்கும் அன்னைக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் டிவி தான் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் இந்த மாரி வேலை பார்க்கணுன்னு, அத டிஸ்டர்ப் பண்றது தான் அவனோட பெரிய வேலையா இருக்கும். ஸோ பூண்டு எடுத்து பால் மாரி போட்டு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் தயவுசெய்து உள்ள போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். அப்பதான் நம்மளுமே கொஞ்சம் கடகடன்னு வேலைய முடிக்க முடியும். இதுக்கு கொஞ்சம் பூண்டும், சின்ன வெங்காயம் தான் நான் உரிச்சு எடுத்துக்க போறேன். இந்த தொக்கு பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு கொஞ்சம் பூண்டு நெறைய எடுத்துருக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த பூண்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா. காரம் வந்து இதுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணா நல்லாருக்கும். அதனால நான் கிட்டத்தட்ட ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கிறேன். இதில வந்து நான் எல்லாத்தையுமே அப்படியே போட போறது கிடையாது. இந்த சின்ன வெங்காயமும், பூண்டும் கொஞ்சமா எடுத்து பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைனா சாப் பண்ணணும். அப்பதான் நம்ம சாப்பிடும்போது அந்த குட்டி குட்டியா அந்த பூண்டு கடிப்படும்போது ரொம்ப நல்லாருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா, அது நம்ம எண்ணெயிலே போட்டு தான் வதக்க போறோம். ஸோ, அதனால ரொம்ப ஃபைனா சாப் பண்ணும்போது நல்லாருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம் 2மே குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி உள்ள பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே இப்போ நம்ம மீதி உள்ள பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுக்கணும். இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப யூஸ் பண்ணி அரைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இது நம்ம வதக்கி அரைக்கல. ஸோ அரைச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா எண்ணெயில வத்த வைக்க போறோம். அது கூட நான் கொஞ்சமா சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். பூண்டு, சின்ன வெங்காயத்துல உள்ள ஈரப்பதத்திலேயே இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைஞ்சிரும். இந்த தொக்கு பண்றது ஃபுல்லாவே நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் நல்லெண்ணெயில வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க தான் போறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் கருவேப்பிலை மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். கடுகு, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுக்கு பூண்டு தான் ஆட் பண்ணணும். யூசுவலா நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தான் ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். பட் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணா நம்ம செகண்ட் பூண்டு ஆட் பண்ணி வதக்கும்போது வெங்காயம் ரொம்ப கருகிரும் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் 2யும் நல்லா நான் வதக்கி எடுக்க போறேன். இது வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு ஒரு லைட்டா ப்ரௌனிஷா மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். பூண்டு கொஞ்சமா சுருங்கிரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ பூண்டு, வெங்காயம் 2மே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வதக்கணும்னா கருகி போயிரும். ஸோ இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பூண்டு, வெங்காய பேஸ்ட்டையும் அதுல சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறணும். இதுக்கு எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, இது ஃபுல்லாவே நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தண்ணி எதுவுமே இதுக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணாம பண்ணாதான்
ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப பாருங்க நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வருது. அந்த எண்ணெயும் லைட்டா பிரிஞ்சு வருது. ஸோ இதுக்கு நம்ம மெயினா அத கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் அடி பிடிக்காமயும் இருக்கும். அப்புறம் அந்த சைடுல உள்ளதையுமே நம்ம கரண்டி வச்சு எடுத்து போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு தொக்கு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பூண்டு தொக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி நல்லா சுட சுட சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஷாப்பிங் தான். ஷாப்பிங்னா ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்ல. சின்ன ஷாப்பிங் தான். கிளம்பி ரெடியாகி வெளிய வந்தா, ஒரு பெரிய கேங்கே நின்னுட்டு இருந்துச்சு சைக்கிள வச்சுட்டு. ஸோ இவங்கலாம் எங்க பக்கத்து வீட்டு பசங்க, எங்க ஏரியா பசங்க. ஸோ எல்லாருமே எங்க வீட்டு முன்னாடி சைக்கிள் எடுத்துட்டு, எல்வினையும் அப்பப்போ கூப்பிடுவாங்க. ஸோ வெளிய போக வேண்டியது இருந்தனால எல்வின் வந்து போகல. ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எப்பவுமே நாங்க திருச்செந்தூர் தான் போவோம். ஏன்னா எங்க ஊரும் திருச்செந்தூரும் பக்கம் தான். ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷத்துல நம்ம திருச்செந்தூர் போயிரலாம். எல்வின்க்கு அவங்களுக்கு ஏதாவது எடுக்கணும்னா இந்த கடைக்கு தான் வருவோம். ஏன்னா எங்க ஊர்ல வந்து ரொம்ப பெரிய ஜவுளி கடைலாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன கடை தான் இருக்கும். ஸோ நம்ம நல்லா பார்த்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க தான் வரணும் திருச்செந்தூருக்கு. ஸோ சின்ன ஷாப்பிங் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்டுக்கு தான் எடுக்க போறேன் அப்படின்ட்டு. எனக்கு நான் எதுவுமே எடுக்கல. ஸோ நமக்கு எடுக்கிறதா இருந்தா தான் அது பெரிய ஷாப்பிங்கா மாறும். ஸோ அதனால அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஷர்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அவங்க ட்ரையல் பார்த்துட்டு இருக்க சமயம், நம்ம ஏன் சும்மா நிக்கணும் அப்படின்ட்டு, அதுக்கு கீழ தான் பட்டு சாரி கலெக்ஷன். ஸோ அதுக்கு அப்படியே கண்ணு போயிருச்சு. அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி இந்த கடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ண வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட்டு சாரி ஷாப்பிங் தான் அது. இந்த டைம் நான் பட்டு சாரி எதுவும் எடுக்கல. ஸோ சும்மா தான் வந்ததுக்கு நம்ம ஏதாவது பார்ப்போமே! ஏன்னா கலர் கலரா தொங்க விட்டத பார்த்தா நம்ம அந்த இடத்துக்கு போகாம நம்மளால வர முடியாது. அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டுருந்தேன். ஸோ பார்க்க பார்க்க ஆசையா தான் இருந்துச்சு. இது எல்லாமே 2000, 3000க்குள்ள ரேஞ்சில இருக்கிற சாரீஸ் தான். அப்புறம் அப்படியே ஃபேன்சி சாரீ கலெக்ஷனுக்கு வந்தாச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ளவுஸ் நெட்டட் ப்ளவுஸ்ல ஒரு ஹிப் பெல்ட் குடுத்து, ஜார்ஜெட் சாரீ வச்சிருந்தாங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 810. ஸோ இதுலயே நெறைய எல்லாமே லைட் கலர்ஸா வச்சிருந்தாங்க. ஸோ நெறைய வச்சிருந்தாங்க. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ அதனால இந்த மாரி ஃபேன்சி ஐட்டம் நெறைய வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நார்மல் ரேட்லயே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமானது. எல்லாமே 3000, 2500, 2000க்கு மேல உள்ளதான். இது எல்லாமே ஃபேன்சி சாரீஸ் தான். பார்டர்ல வந்து அந்த கட் ஒர்க் இருக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே 2500 அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது போக 25%, 30% டிஸ்கவுண்ட் அந்த மாரி போட்டிருந்தாங்க.
நான் சாரீஸ் எதுவும் எடுக்காதனால ரொம்ப பார்க்கல. சும்மா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? எந்த மாரி இருக்கு? அப்படின்னு தான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ, அதனால கொஞ்சம் சாரீஸ் மட்டும் பார்த்துட்டு, அப்படியே ஃபேன்சி ஐட்டத்துக்கு வந்துட்டேன். ஸோ, அங்க வளையல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்திருந்துச்சு. எனக்கு இந்த வளையல் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் வளையலும் இருந்துச்சு. அதேமாரி நார்மல் கவரிங் வளையல் எல்லாமே வச்சிருந்தாங்க. 200, 150லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, இது எல்லாமே 150, 200 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஸ்டோன் வச்சிருக்க வளையல் மட்டும் ஒரு 350, 300 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஸோ, எல்லா வளையலுமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டோன் வச்ச வளையல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்த உடனே எடுத்துறணும் அப்படின்ட்டு இதில மட்டும் ஒரு பேர் எடுத்தேன். அதோட ரேட் வந்து 360 போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வளையல்லாம் எடுத்துட்டு வெளியே பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வந்ததுக்கு எல்வின் எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். டைமும் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிருச்சு. ஸோ பசி எடுக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கி குடுத்துட்டு, அப்படியே கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு. ஸோ, இதோட இந்த வீடியோ முடியுது. இதுவரைக்கும் உங்க வேல்யூபிள் டைம என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.